ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அகத்தி மரம். இந்த அகத்தி மரத்தில் பூ நிறைய பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் பொறிச்சிருக்கிறேன். பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். வயிற்று புண்ணு இதெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அகத்தி மரத்தில் இருந்து பூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பூ பொறிச்சிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயிறில் புண் இருந்தாலோ இல்லை அந்த அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலோ குடல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இந்த பூ தலை எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் நிறைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அது இன்றைக்கி என்னமோ நிறைய பொறிக்காமல் விட்டுருந்தாங்க, செடி ஃபுல்லாக இருந்தது. நான் பொறிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் நாமளாக வச்சு வளர்த்துனது அகத்தி மரம். இந்த மரம் நாமளே வச்சு தண்ணி ஊற்றி பராமரித்து கிரவுண்டில் நாமளாக வளர்த்துனது. இது தண்ணி ஊற்றி பராமரிப்பு பண்ணி அகத்தி மரம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வச்சுருக்குறோம். இங்கே லைன் ஃபுல்லாக மரம் வச்சுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்டு ஃபுல்லாக மரம் வச்சுருக்கு. அதில் இந்த அகத்தி மரம் ஒன்று வச்சுருக்கு. அப்படியே காம்பவுண்டு பாருங்கள், குட்டீஸு விளையாடுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. மரம் இருக்குது, தூரியெல்லாம் இருக்குது. குழந்தைய அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் கிரவுண்டு இருக்குது இங்கே. அதில் தான் நான் வாக்கிங் வந்திருக்கேன், நடந்துகிட்ருக்கேன் வாக்கிங். ரொம்ப நல்லாயிருக்கு காற்றோட்டமாக. கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.